பொள்ளாச்சி வழக்கில் நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம 2 நாளாக எல்லா நியூஸ்லையும் பார்த்துட்ருக்கோம், சேனல்லையும் பார்த்துட்ருக்கோம். அதில் அட்வொகேட் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு தண்டனைக்கு எதை சைட்டேஷன் அதாவது மேற்கோளாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, மகேந்திரா சாவ்லா வழக்கை தான் எடுத்திருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தான் முக்கியமாக இருந்தது இந்த வழக்கில் எல்லாருக்குமே அதிகபட்சமான தண்டனை கிடைக்கிறதுக்குன்னு. அது என்னன்னு பார்ப்போம். மகேந்திர சாவ்லா கேஸுங்கிறது என்னென்னா, இந்திய உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு முக்கிய தீர்ப்பு. இந்த வழக்கு 2018 டிசம்பர் 5ஆம் தேதி தீர்க்கப்பட்டிருக்கு. இது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் தொடர்பாக, அதாவது சாட்சி பாதுகாப்பாக ஒரு முக்கியமான தீர்ப்பாக இதை கருதப்படுது. அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாருங்கள். மகேந்திரா சாவ்லாங்கிறவர் தன்னை கடவுளாக கூறிக்கொண்டும் ஆச்சாரம் பாபுக்கு எதிராக அவர் ஒரு விட்னஸாக இருக்கார். அவருக்கு நிறைய த்ரெட்ஸ் இருந்திருக்கு, கொலை மிரட்டல்லாம் வந்திருக்கு. அதோட எல்லாம் அட்டாக்கும் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு முறை உயிர்காயத்துடன் தப்பியும் இருக்கார். இது போன்ற சம்பவங்கள் இந்தியாவில் சாட்சிகள் தன்னோட வாக்குமூலத்தை திரும்ப பெறவோ பிறல் சாட்சியாக போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மிரட்டுறதுனால. இதை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதோட முக்கிய அம்சம்னு பார்த்திங்கன்னா, சாட்சி பாதுகாப்பு திட்டம் 2018. இது உள்துறை அமைச்சகம் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. 18 மாநிலமும் யூனியன் டெரிட்டரி ஆலோசனையோடு இதை செஞ்சுருக்கிறாங்க. இதை 141, 142 கட்டுரை கீழே சட்டமாகவும் கட்டாயமாகவும் கொண்டு வந்தது உயர்நீதிமன்றம். ஓகே, இதில் பாருங்கள், லாயர்ஸுக்கும் போலீஸுக்குமே அவங்க விட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப பாதுகாப்பு கட்டாயம் அப்படிங்கிறது உறுதி பண்ணியிருக்கு. டெப்போசிஷனுங்கிறது சாட்சி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட், வலுவான சாட்சிகள் அவங்க கொடுக்கறதுக்கும் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இது முக்கியத்துவம்னு பார்த்திங்கன்னா, முறை சாட்சிகள் பயத்தால் அவங்க விட்ரா பண்ணிக்கிறதோ வாபஸ் பண்ணிக்கிறதோ, அவங்க ஃபேமாக அவங்களோட உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையோ அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை தான் மேற்கோள் காட்டி நல்ல விதமாக பொள்ளாச்சி கேஸுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இதில் முக்கியமாக நக்கீரன் தான் நிறையா விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தாங்க. நக்கீரன் கோபால் சார் நிறையா விஷயத்தை வெளியில் கொண்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருந்தார். நிறைய த்ரெட்ஸையும் அவரும் ஃபேஸ் பண்ணதாக நான் சேனல்லலாம் பார்த்தேன். ஸோ இந்த வழக்கு இந்த அளவுக்கு வெற்றி பெறத்துக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நபர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவும் அநியாயம் நடந்தால் தட்டி கேட்க தவறாதீங்க.